ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படியான அவர்களுடைய சிந்தனையை திசை திருப்ப வேண்டிய அந்த பள்ளிக்கூடம் கலவி கூடமா மாறியதுக்கு யாரு காரணம்னா சிஓ தான் காரணம், கட்டுப்படுத்த முடியாத அமைச்சர் மகேஷ் தான் காரணம். இரண்டு பேரும் தான் அது பொறுப்பே தவிர நீங்க மகாவிஷ்ணு சிறையில் போட்டது தவறு. RSS கூத்துறான், திராவிட இயக்கம் பார்த்துட்டு. அப்ப இவர்கள் எப்படி பெரியார உரிமை கொண்டாட முடியும்? திராவிட இயக்கம் தோல்வி அடைஞ்சு போச்சு. பள்ளி கல்வித்துறை இதுக்கு உடந்த மகேஷும் பதவி விலகணும், சிஓவை சஸ்பெண்ட் பண்ணணும், கண்டம் பண்ணணும், பதவி விலகணும். இப்போ இவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னா நீ எதுக்கு அமைச்சரா இருக்க? அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் திருச்சியும் இல்லை, கல்வித்துறையும் இல்லை. இரண்டுமே அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு உதவி செய்வதற்காக மதுரை அலங்காநல்லூர்ல சிட்டுக்குருவி லேவியம் தயார் பண்றாரு. 10ஆவதே பாஸ் ஆகாத இந்த மகாவிஷ்ணு சித்த வைத்தியத்துல கிளுகிளு லேகியம் விற்கக்கூடியவரா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சென்னை அசோகநகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசின அந்த விவகாரம் இன்னைக்கு விசுவரப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அவர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய வார்த்தை இன்னைக்கு அவரை கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காரு, விசாரணை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 பிரிவினுக்கு வழக்கு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, திருச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷுடைய டிரைவர் சிலம்பரசன் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணை ஒரு நண்பர் 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச விவகாரம் இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதை மறைக்கிறது தான் இங்கிட்டு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பல ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த மாரிதாஸ் போன்ற ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை பள்ளிக்கூடம், அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி, 2 பள்ளிகளிலும் நீங்கள் அரசே அனுமதித்து தான் அவர் மத சொற்பொழிவை நடத்தியிருக்கார், பேச வந்திருக்கார். இதுக்கு மாவட்ட கல்வி அதிகாரி சிஓ அவர் தான் சைதாப்பேட்டைக்கு அனுமதி அளித்தது, அசோக் நகருக்கு அனுமதி அளித்தது. அவர் இதுவரை விசாரிக்கப்படவே இல்லை. விசாரிக்கப்படவே இல்லை. அங்கே சைதாப்பேட்டை தலைமை சண்முகம், இங்கே தமிழரசி 2 பேரும் நீங்கள் பணியிட மாற்றம். ஆனால் 2 பேருக்கு பள்ளிக்கூடத்தில் சொற்பொழிவாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அதிகாரம் யாருக்கு இருக்கு? சிஓ. அப்போ மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி. அவர் மீதிய விசாரணை செய்யப்படவில்லை. அதை யார் தடுத்தது? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர் உண்மையாவே கல்வி அமைச்சரா? நீங்க இதே போல சர்ச்சை எங்க வந்ததுன்னா கிருஷ்ணகிரியில் வந்தது. நாம் தமிழர் சிவராம போலி என்சிசி அதிகாரி. 2 வருட காலமா போலி என்சிசி அதிகாரியா பணியாற்றி நீங்கள் இப்போ எலி பேஸ்டோட கதை முடிஞ்சுது. ஆனால் 13 வயது பெண்களை, எத்தனை பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தாங்கிற விசாரணையை நடக்கலை. அப்போ அரசுக்கு உண்மையாகவே மகேஷுடைய கட்டுப்பாட்டில் பள்ளி கல்வித்துறை இருக்கா, இல்லை இது போன்ற போலி பிரச்சாரகர், அந்த பக்கம் போலி என்சிசி, இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கல்வித்துறை இருக்கா? யாருக்கு சந்தேகம் வருதுன்னா பெற்றோர்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ இவர்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக அரசு இல்லை. நீங்க குறிப்பா பள்ளி கல்வித்துறை இல்லைங்கிறீங்க? கண்டிப்பா இல்லை. பகுத்தறிவு ஆராய்ச்சியில் டாக்டரேட் வாங்கின சங்கர், நீங்க கண் பார்வையற்றவர், தமிழாசிரியர், அவர் ஒருவர் தான் போய் இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை, ஏன் நீ அழகா இல்லை, போன பிறவிலை செய்த பாவம், ஏன் ஊனம் விட்டவனா இருக்க, கர்மா, அது பெரிய முற்பிறவில செய்த பாவம், இப்போ உனக்கு கால் வரல, ஏன் பிச்சை எடுக்கிற? இவரே பிச்சைக்காரன் இருப்பாராம். யாரு? மகாவிஷ்ணுவே பிச்சைக்கார வேடம் போட்டு பிச்சை எடுப்பார். இது கர்மாவில் ஒரு பகுதியாம். ஏன்னா முற்பிறவியில் இவர் செய்த பாவத்தை துடைப்பதற்காக அவரே அந்த வேஷத்தில் இருப்பாராம் மகாவிஷ்ணு.
ஆனால் அப்ப முற்பகலை செஞ்ச பாவத்தினாலதான் இப்ப ஜெயில இருக்காரு. ஜெயில இருக்கு. அதான் மகாவிஷ்ணு. அதான் இப்போ அதான் உண்மை. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பரம்பொருள் அறக்கட்டளை ஆஸ்திரேலியாவில் பல கோடி ரூபாய் இருக்கு, மொரிஷியஸில் இருக்கு, இலங்கையில் இருக்கு. இப்போ இந்த 4 லட்சம் யூடியூப் இவருக்கு ஃபாலோவர்ஸ், பல கோடி ரூபாய் சொத்து, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா மதுரை அலங்காநல்லூர்ல சிட்டுக்குருவி லேவியம் தயார் பண்றாரு. ஆண்மை கிளுகிளு போய் இதுதான் இவருடைய. இவர் சித்த வைத்தியம் படிக்கல, 10ஆவதே பாஸ் ஆகாத இந்த மகாவிஷ்ணு சித்த வைத்தியத்துல கிளுகிளு லேகியம் விற்கக்கூடியவரா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இந்த பல சேனல்களை ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிய இந்த நபர் ஒரு காலகட்டத்தில் தன்னை எதுவா மாறுறாருன்னா ஆன்மீக குருவா மாறுறாரு. அப்போ அது மாறுறதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, தாய் வயிற்றில் கருவில் இருக்கும்போது குடுகுடுப்புக்காரன் வெளியே போயிருக்கான். அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், பெருமாளே வயிற்றில் வந்து பிறப்பார், பெருமாளை வயிற்றில் வந்து பிறப்பார், அதனால அவருக்கு மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சிரு. இப்படி கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் தான். இந்த தூதர் தான் ஆன்மீகம், முற்பிறவி, பிற்பிறவி, தரித்திரம், பாவம், புண்ணியம், கர்மா எல்லா விஷயத்தையும், அதாவது குப்பையான மத கருத்துக்களை, பெண் ஏன் அழகா இல்லை, பாவம், நீ பாவம் பண்ணியிருக்க, இப்படி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் காமாட்சி, அந்த அம்மா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், அந்த அம்மா சிஓட்ட அனுமதி வாங்கி தான் இந்த சொற்பொழிவு நடந்திருக்கு. அப்துல் கலாம் சொற்பொழிவு நடந்தால் அவர் அறிவியலை சொல்லிக் கொடுப்பார், விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுப்பாரு. இவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? பாவத்தை, கர்மாவை, புண்ணியத்தை, முற்பிறப்பி, பிற்பிறப்பி, இப்படி அறிவியலுக்கு ஒப்பாத கருத்துக்களை சொல்லிக் கொடுக்குற இந்த மகாவிஷ்ணுக்கும் தமிழாசிரியருக்குமான கருத்து மோதல் நடக்குது. நடக்கிற போது பள்ளி மாணவிகள் பூரா யாருக்கு ஆதரவாக கைதட்டுறாங்க? மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவா. அப்போ பிஞ்சு மனதில் எப்படி நஞ்சை விதைத்திருக்காருன்னு பாருங்க. அப்போ ஏன் ஃபெயில் ஆயிட்ட, நீ பாவம் பண்ணியிருக்க. பாஸ் ஆனவன் பூரா புண்ணியம் செய்தவர்கள், ஃபெயிலானவர்கள் பூரா பாவம் செய்திருந்தா, அப்போ புண்ணியம் செஞ்சா பரீட்சையில் மார்க் வாத்தியார் போட்டுருவாரா? முயற்சிக்கணும், படிக்கணும். அப்போ தன்னம்பிக்கையான சொற்பொழிவுனா எப்படி? எல்லாரும் நல்லா படிக்கணும், அப்போ ஆசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும், காலையிலேருந்து 7 மணிக்கு நேரத்தில் இருந்துச்சு படிக்கணும், இரவு படிக்கணும். இதுதானே சொற்பொழிவு. நீ எதை ஐஏஎஸ் ஆகிறியா, ஐபிஎஸ் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, இன்ஜினியர் ஆகிறியா, முயற்சி பண்ணி கொண்டே இரு. இதுதானே ஊக்கப்படுத்துகிற சொற்பொழிவு, மோட்டிவேஷனல் ஸ்பீச். இது பாவம் பண்ணியிருக்க, பாஸ் ஆக மாட்டேன். ஏன் ஏழையா இருக்க, கர்மம் பண்ணியிருக்கான் குப்பேன். ஏன் பணக்காரனா இருக்கா, புண்ணியம் பண்ணியிருக்கான். நீங்கள் அமைச்சர் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ திமுகவில், அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார், அதே பள்ளி விழாவில், பாவம் பண்ணவும் பூரா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், புண்ணியம் பண்ணவும் பூரா பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன் ஐயா, அதாவது முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் தேவைதானா? நீங்கள் திராவிட இயக்கம் என்பது நீங்கள் அண்ணா காலத்திலே நிறுத்து போச்சு. பெரியார் பகுத்தறிவு கருத்துக்களினுடைய தந்தை, அண்ணா அதை காலி பண்ணிட்டார். அது திருப்பி கருணாநிதி காலத்திலேருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் பூரா அந்த திராவிட இயக்கம் எங்கே போகிறான்? மண் சோறு சாப்பிட்றான், வேப்பலை காவடி எடுக்கிறான், பால் காவடி எடுக்கிறான், அழகு ஊத்துறான். எதுக்கு? தலைவி நல்லா இருக்கணும், தலைவன் நல்லா இருக்கணும், தொங்குறான், முதுகுல குத்திட்டு தொங்குறான். இதுவாயா பகுத்தறிவு பிரச்சாரம்? திராவிட இயக்கங்கள் நீர்த்து போய்விட்டது. இங்கிட்ட ஒரு பக்கம் சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, ராமர் ஆட்சியோட நீட்சி தான் திமுக ஆட்சிங்கிற சொல்றாரு. இதெல்லாம் எப்படியா?
இல்லை இவர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை நீங்கள் எப்படிப்பட்டது, அதை திராவிட இயக்க கொள்கை நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டது, ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான சண்டை என்ன, ஆரிய திராவிட யுத்தம் என்ன, இதெல்லாம் தெரியாதா இல்லை மறந்துட்டாங்களா? இல்லை தெரியாது. தெரிந்தால் மறக்க மாட்டான், தெரியாது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதனால தான் நீங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்கே போயிருக்கான், பள்ளிக்கூட மாணவி வரைக்கும் வந்துருச்சு, அரசு பள்ளி மாணவி வரையும் இருக்கு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்றாரு, காம உலகத்தை வென்றவனால் தான் ராம உலகத்தை அடைய முடியும். நீங்க ஆணுடைய விந்தை நெற்றியில வைத்து என்னால் உயிர் உண்டாக்க முடியுங்கிறார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க காமத்தின் உச்சியில் கடவுளை காணலாம் சொல்றாரு. இது ரஜினி சொன்னது, ஓஷோ சொன்னது இது ரஜினிஸ். அப்போ பள்ளிக்கூட மாணவிகளை கல்விக்கு அவர்களை ஒரு சமூகத்தில் ஒரு அதிகாரியாகவோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படியான அவர்களுடைய சிந்தனையை திசை திருப்ப வேண்டிய அந்த பள்ளிக்கூடம் கலவி கூடமாக மாறியதுக்கு யார் காரணம்னா சிஓ தான் காரணம், கட்டுப்படுத்த முடியாத அமைச்சர் மகேஷ் தான் காரணம். இரண்டு பேரும் தான் அதுக்கு பொறுப்பே தவிர நீங்கள் மகாவிஷ்ணு சிறையில் போட்டது தவறு. நீங்கள் அவரை நீங்கள் என்சிசி மாணவர்களும் மாணவிகளும் என்ன கொடுக்குறாங்க, ராயல் சல்யூட் கொடுக்குறாங்க, ராஜ உபச்சாரம், மலர் தூவுறாங்க. இதெல்லாம் யாருடைய அனுமதி? சிஓடைய அனுமதி, மாவட்ட முதன்மை கல்வி அந்த அதிகாரியுடைய கட்டளை. இது அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? அமைச்சருக்கு கீழே கட்டுப்பட்டவர். அப்போ இவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னா நீ எதுக்கு அமைச்சராக இருக்க? அமைச்சருங்கிறவரை நீங்கள் துறையை கட்டுப்படுத்தணும். நீங்கள் திருச்சி பக்கத்தில் பெரம்பலூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா, முஸ்லீம் மாணவி அங்கே படிப்பான், கிறித்துவ மாணவர் படிப்பான். அவன் அதை ஏற்றுக்குவானா? கண்டிப்பா. யோ, மதம் என்பது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில. அதை விடுங்க, ஆசிரியர் தினத்தன்று காலை கழுவுறாங்க, ஆசிரியரோட காலை கழுவுறாங்க. இதெல்லாம் எப்போ இங்கே வந்துச்சு? இதெல்லாமே மூட பழக்க வழக்கங்களை பூராம ஆர்எஸ்எஸ் பூத்துறான். திராவிட இயக்கம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப இவர்கள் எப்படி பெரியார உரிமை கொண்டாட முடியும்? பெரியார உரிமையை கொண்டாட முடியாது. பரம்பொருள் அறக்கட்டளையில பல கோடி பணம் எப்படி வந்தது? 2021 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024 தான். 9 வருஷம் 30 வயசு. ஆஸ்திரேலியாவில் பல கோடிக்கணக்கான ரூபாய் அறக்கட்டளை. உண்மையாகவே ஒரு ஹவாலா தொழில் பண்ணுறாரா? இதை மத்திய அரசாங்கத்தினுடைய ரா டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது இவரை விசாரிக்கணும். எங்கே? ஆஸ்திரேலியாவில் போய், இலங்கையில் போய் விசாரிக்கணும், மொரிஷியஸில் போய் விசாரிக்கணும். விசாரித்தா தான் இந்த 9 வயதில் 9 வருஷத்தில் 21 ஆரம்பித்து 30 கோடி ரூபாய் இப்படி பல கோடி எப்படி சேர்க்க முடியும்? நம்ம அண்ணா நகர் போல 21 ஆரம்பிச்சு 22 3 வருஷம் தான் ஆகுது. 21 24. அப்போ அண்ணா நகரை அமைச்சுக்கரைக்கு ஆட்டோவுக்கு பணம் கொடுக்க முடியல. ஆஸ்திரேலியாவுக்கும் சென்னைக்கும் ட்ரிப் அடிக்கிறாரு. பேசிட்டு இருந்தாரு சென்னையில், திடீர்னு போலீஸ் தேடு எங்கே இருக்காரு? ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ஆஸ்திரேலியான்னு சொல்றாரு, நான் நாளைக்கு புறட்டு வர்றையா. மோடி கூட இவ்வளவு பெரிய பயணத்தை திட்டமிட முடியாத. அப்போ உடனடியாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்து சேர்ந்துட்டார். இவருடைய பொருளாதார பின்னணி என்ன? அதுவும் இந்த வீடியோவோட இவரோட யூடியூப் சேனல் போட்டதுக்கு அப்புறம் தான் இது வைரல் ஆகுது. இப்போ அது வரைக்கும் பள்ளி கல்வித்துறை தெரியாமல் இருந்திருக்கு இல்லையா? இல்லை, பள்ளி கல்வித்துறை இதுக்கு உடந்த பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் ஒரு மத பிரச்சாரகன் எப்படி பள்ளிக்குள்ளே போக முடியும்? அப்போ அதுக்கு மகேஷும் பதவி விலகணும், சிஓவை சஸ்பெண்ட் பண்ணணும், கண்டப்பனும் பதவி விலகணும். கண்டப்பனுடைய கட்டுப்பாட்டில் தானே முழு பள்ளி கல்வித்துறை இருக்கு. முழு கல்வித்துறைக்குள்ள நடக்கிற விஷயங்கள். நீங்கள் அதே போல் சிவராம விஷயமே தெரியாமல் அவன் 2 வருட காலமாக என்சிசி போலி அதிகாரியாக இருந்திருக்கான். அதுவே எவ்வளோ பெரிய தப்புயா. எத்தனை பெண்கள், நீங்கள் 13 வயசு பெண்ணு ராத்திரி 3 மணிக்கு எடுத்துகிட்டு போய் கெடுத்துருக்கான்னா இது ஒரு பகுத்தறிவான நாடா? இது ஒரு சுய சிந்தனையான நாடா? நீங்கள் இது ஆப்பிரிக்கா நபீபியா மாதிரில இருக்கு. இவ்வளவு தவறு நடப்பதற்கு காரணம் மகேஷ் பொய்யாமொழி தான். நீங்கள் திருச்சியில் பார்த்தா அமைச்சருடைய ஓட்டுநர் பாலியல் புகாரில்
ஒரு பெண்ணு புகார் கொடுத்துருக்கு. என்னன்னா திருச்சியில் விசாரிச்சா சிலம்பரசன் அமைச்சர் மகேஷுடைய கல்லூரி நண்பரான அருண் சேகர் அவருடைய டிரைவர். அமைச்சர் போனா டிரைவர் கிடையாது, இல்ல அவர் அருண் சேகருடைய டிரைவர் தான். இந்த அருண் சேகர் அமைச்சருடைய கல்லூரி நண்பர். அவர் தான் திருச்சியில் அமைச்சருடைய பினாமி. மணல் கான்ட்ராக்டு, டாஸ்மார்க் கான்ட்ராக்டு, பிடபிள்யூ கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு, எல்லா கோடிகள் குவியக்கூடிய எல்லா வரவு செலவும் அருண் சேகர் தான். அருண் சேகருடைய டிரைவர் தான் இந்த சிலம்பரசன். அப்போ அருண் சேகர் காரு நீங்கள் அமைச்சர் திருச்சி போயிட்டாருன்னா அருண் சேகரும் அமைச்சரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ இந்த கார் யார் ஓட்டுவா? சிலம்பரசன். அப்போ அமைச்சர் டிரைவர் சொல்றதுல என்ன தப்பு? இப்போ இந்த பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காரு. இப்போ எல்லை தாண்டியாச்சு, வரம்பு தாண்டியாச்சு. இப்போ என்னால் முடியாது, நான் வேற பொண்ணை கட்டுறேன். இது இது எங்கே போய் புகார் கொடுக்குது? இல்லை இது மட்டும் இல்லையா, இப்போ அவன் வந்து என்னன்னா கூட்டிகிட்டு போயிட்டு சக நண்பர் 4 பேரை சேர்ந்துட்டு 5 பேரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா சொல்லியிருக்காங்களே ஐயா. இல்லை அந்த புகார் என்னன்னா, இவர் திருமணம் செய்ய சொல்லி அந்த பொண்ணை வந்து இவரை அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் கொடுத்தவரை என்ன பண்ணுறாரு? நண்பர்களுக்கு விருந்தாக்குறாரு. அப்போ நேரடியாக இவரை திருமணம் செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிருபர் ஒருத்தர் இருந்தார். அவர் மேல் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டது என்னன்னா, அவரை திருமணம் செய்ய சொல்லி அது ஒரு ஆங்கில பேராசிரியை நண்பருக்கும் விருந்தாக்குறார் அந்த நிருபர், ஜூவி நிருபர். அப்போ இவர்கள் எல்லாம் பெண் கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, இது போன்ற மனநிலை உள்ள மனிதர்களை குறைந்தபட்ச குண்டசலத்தில் அடைக்கணும். இப்போ அமைச்சருடைய செல்வாக்கு, அருண் சேகருடைய செல்வாக்கு அத்தனையும் சிலம்பரசனை காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திருச்சியில் இப்போ வருண்குமார்னு எஸ்பி இருக்கார். இந்த வருண்குமார் ரூரல் இருக்கக்கூடிய இரவு பகல் பாராமல் அங்கே மது விற்பனை நடக்குது டாஸ்மார்க்கில். இவருக்கு இந்த தகவல் வந்து ஒரு போய் ரெய்டு பண்ணி சீல் வச்சிடுறாரு. சீல் வச்ச பிறகு அமைச்சருடைய பினாமி அருண் சேகர் அது அமைச்சருக்கு சொந்தமான கடை திறந்து விடுங்கிறாரு. அமைச்சரை பேச சொல்லியாங்கிறாரு. 2 பேருக்கு சண்டை. இந்த அருண் சேகருக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும். இதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் எங்கே போய் புகார் கொடுத்துருக்கு? எஸ்பிகிட்ட புகார் கொடுத்துருக்கு. எஸ்பி உடனே எல்லா பக்கம் செய்தி ஆக்கிட்டார். உடனே பிஜேபி ஆட்கள் நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டா? நம்ம மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட்டா? மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்ட உடன் இந்த வழக்கு என்ன ஆச்சு? இந்த வழக்கு அமைச்சருடைய டிரைவர், ஆக்டிங் டிரைவர், அமைச்சருடைய பினாமியான அருண் சேகருடைய முழு நேர டிரைவர் ஏன் நீங்கள் வழக்கு தொடுக்கல? ஏன் அவரை கைது செய்யலைங்கன்னு இங்கே பிஜேபி மகாவிஷ்ணுக்கு ஆதரவா, அங்கே அந்த பொண்ணுக்கு சிலம்பரசனுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா செய்தி வெளியே வந்துருச்சு. அப்போது அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் திருச்சியும் இல்லை, கல்வித்துறையும் இல்லை. 2மே அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு உதவி செய்வதற்காக, உதயநிதிக்கு அவர் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமில்லை, கட்சிக்கு அவர் தான் இப்போ பொறுப்பு. 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு 60 மாவட்ட செயலாளர்களும் உதயநிதி கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ 60 மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை உதயநிதி செஞ்சிட்ருக்காரு. உதயநிதி அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்றாரு? மகேஷ்ட கொடுத்துட்றாரு. அன்பில் மகேஷ்ட. இப்போ மகேஷ் மாவட்ட செயலாளர்களை உதயநிதி சொல்லுகிற அந்த பணியை செய்வதற்காக தமிழ்நாடு முழுக்க பறக்க வேண்டியது இருக்குது. அப்போது பள்ளி கல்வித்துறையை பார்க்க முடியல. அங்கே திருச்சியில் அருண் சேகர் அவருடைய பினாமி வேலையை பார்த்துக்கிறாரு. அப்போது கல்வித்துறையில் என்ன நடக்குதுன்னு மகாவிஷ்ணு போட்ட வீடியோவில் தான் கல்வித்துறையே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நடந்துக்கல பல நாட்கள் கழிச்சு தானே வெளில தெரியுது. அதுவும் மகாவிஷ்ணு வீடியோவை நெட்டிசன்கள் என்ன பண்ணுறான், சமூக வலைதளத்தில் எடுத்து அடிச்சு விட்றான். போன பிறகுதான் அரசாங்கம்
கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கு. கும்பகர்ண தூக்கம்னா அது மாசக்கணக்காக தூங்குவானா, வரலாற்றில் படிச்சிருக்கோம் புராண கதையில். இப்போ அதே போல தான் இந்த பள்ளி கல்வித்துறை மீளாத தூக்கம். இல்லைன்னா சிவராம 2 வருஷமா போலி என்சிசி அதிகாரியா 13 வயது மாணவிய நீங்கள் பாலியல் வன்முறை செய்யும்போது தான் செய்தி வெளியே போகுது. அவர் எலிபேஸ்டோட கதையை முடிச்சிட்டானுங்க. இப்போ இதே புகார் தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆதரவு பெற்ற அதிகாரிகள் மூலம்தான் அவர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போயிருக்கார். இப்போ உண்மையாகவே திராவிட இயக்கலையா ஒரு பள்ளியில வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவர் வந்து ஒன்று அனுபவசாலியா இருக்கானு, வயசு 30 வயசு தான், சின்ன பையன், எப்படி அந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க? ஏன்னா அதுக்கான பணமும் கொடுத்துருக்காங்களாம், அந்த ஸ்பீக்கருக்கு வந்து பணமும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆட்களை கொண்டு வந்து இங்க ஸ்பீச் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் எப்படி எந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க? இது RSS பின்புலம் வந்து இருக்கா எப்படியா? நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முந்தி நடந்தது. திருப்பூரில் 2000 பள்ளி மாணவிகள் படிக்கக்கூடிய ஜெய் வா பாய் ஒரு அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி. இங்கே அது வந்து மார்வாடி ஆசார் டெக்ஸ்டைல்ஸ் மார்வாடி ஒருவன் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறான். திருப்பூர் வந்து பஞ்சு பருத்திக்கு புகழ்பெற்ற ஊர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அப்போது குஜராத்திலிருந்து வந்த மார்வாடிகள், திருப்பூருடைய முதல் நகராட்சி தலைவர் ஒரு மார்வாடி திருப்பூரில். அப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் பெண் ஏன் அடிமையானாள் இந்த புத்தகத்தை திராவிட இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் அச்சிட்டு கொண்டு போய் நீங்கள் 2000 புக்கை கொண்டு கொடுக்குறான். இலவச பதிப்பு இந்த மாணவிகளுக்கு பூரா கொடுக்குறான். அது ஒரு மோட்டிவேஷன் புத்தகம். பெரியார் பேசி பல கோடி புத்தகம், சின்ன புத்தகம் போய் சேர்ந்துருக்கு. பெண் ஏன் அடிமையானாள். இதை 2000 புத்தகம் அச்சிடப்பட்டு தலைமை ஆசிரியர் வழியாக போயிடுச்சு. புத்தகம் போயிடுச்சு. நடக்கிற ஆட்சி இந்த ஆட்சி திமுக ஆட்சி. இது ஒன்று யூபி இல்லையே, யோகி ஆதித்யநாத் முதல்வர் இல்லையே. ஒரு 15 RSSகாரன் பிஜேபிக்காரன் போகிறான் எங்கே பள்ளிக்குள்ளே போய் இது எப்படி பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் கொடுக்கலாம். பெரியார் பெண் விடுதலை பற்றி சொல்லியிருக்கார். பெரியார் பெண்கள் வந்து போகப் பொருள் அல்ல, அவர்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவர்கள் எப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தால் அடிமையாக்கப்பட்டாருங்கிற செய்தியை மேடைகளில் உயிரோடு அந்த காலத்தில் பேசினது தான் சின்ன புக். அத்தனை புக்கையும் திருப்பி வாங்கி திருப்பூரில் திமுக தான் எம்எல்ஏ, செல்வராஜ் தான் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, தமிழ்நாட்டை திமுக தான் ஆளுது. அந்த புத்தகங்கள் பூரா திருப்பி வரவழைக்கப்பட்டு பள்ளி வளாகத்திலே கொடுக்கப்படுகிறது. இது எப்போ நடந்தது ஐயா? இது ஒரு வருஷம் முந்தி நடந்தது. அப்போ பெரியார் ஆட்சி, பெரியாருடைய சிந்தனையை நீங்கள் மாணவிகள்கிட்ட எடுத்துக்கொண்டு போவது பெரிய சமூக குற்றம் இந்த திராவிட ஆட்சியில். ஆனால் மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்தில் போய் மாணவிகள்கிட்ட நீ ஏன் அழகா இல்லை, போன பிறவியில் செஞ்ச பாவம், நீ ஏன் வறுமையில் இருக்க, அதை விட பாவம். அப்போ இந்த மாணவிகளுக்கு என்ன வரும்? தற்கொலை என்ன வரும்? பரம்பொருள் அறக்கட்டளை பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு சமூகம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அப்துல் கலாம் வந்து என்ன சொல்லுவாரு? கனவு காணுங்கள், நீ ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும், என்ன போல கனவு காண், அதுக்கு படி, அதுக்கு நோட்ஸ் எடு, உன் ஆசிரியரோட சந்தேகம் கேளு. இப்படி இல்லையா என்ன சொல்றாங்கன்னா மகாவிஷ்ணு பேசின தவறு கிடையாது, ஆனா பேசின இடம் தான் தவறு அப்படிங்கிறாங்க இல்லையா? பேசின இடமும் தவறு, பேசின செய்தியும் தவறு இல்லைங்க. அந்த மனித குலத்துக்கு பாவம், புண்ணியம், கர்மா, முற்பிறப்பு, பிற்பிறப்பு, ஒரு இயற்கையாக கால் ஊனமுட்டோன்னா அவன் செஞ்ச பாவம், அவன் அப்பன் செஞ்ச பாவம். இது 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 இந்த பேச்சு சரியா? பள்ளிக்கூடமாக விடுங்க, தெருவில் பேசினா உதச்சிட போடுவான் கண்டிப்பாக. ஒருத்தன் மூட்டை தூக்கிட்டு வர்றான், நீ செஞ்ச பாவம்டா,
அதான் அப்படி மூட்டை தூக்குற வரும். அவன் என்ன பண்ணுவான், மகாவிஷ்ணுவை குட்டி விஷ்ணு ஆக்கியிருப்பான். ஒருத்தன் படிக்கல, அவனுக்கு இந்த சமூகம் தான் காரணம். ஏன்டா ஏன் படிக்கல, நீ செஞ்ச பாவம், ஒப்பம் செஞ்ச பாவம்னா படிக்காத என்ன பண்ணுவான், தடி எடுத்து அடிப்பான். மூட்டை தூக்குற பையன் கலெக்டர் ஆகணும்டா, அதுதான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு. வண்டி இழுக்கிற பையன் ஐபிஎஸ் ஆகணும், அதுதானே கலாம் சொன்னாரு. இப்ப மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, கலாம் இருந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு ஐயா கற்பனை பண்ண முடியல. எத்தனை கல்லூரி பள்ளிகளுக்கு வந்து எவ்வளவு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருப்பாரு திரு கலாம் அவர்கள். அந்த இடத்துல வந்து இன்னைக்கு மகாவிஷ்ணு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு திராவிட இயக்க தோல்வி அடைஞ்சு போச்சு. திராவிட இயக்கம் கொள்கை ரீதியா தோற்கடிக்கப்பட்ட, நீங்க அம்பலப்பட்டு நிக்குது, முகம் கிழிஞ்சு போச்சு. நீங்க கருணாநிதி ஜெயலலிதா வருது நடந்திருக்குமா? வாய்ப்பு இல்லையே. சிஓ குண்டர் சட்டம், மகாவிஷ்ணு சிஓ தான் தூக்கிருப்பாங்க. சிஓ குண்டர் சட்டம், மகாவிஷ்ணு நீங்க டபுள் குண்டர் ஆகியிருப்பாரு, வெளியிலேயே வர முடியாது. ஜெயலலிதாவோ கருணாநிதி இருந்துதான். அப்போ முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில், கல்வித்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் கல்வி கூடங்களே இல்லை. இது ரெண்டுமே இந்த இந்த திமுக ஆட்சிக்கு பெரிய கரும்புள்ளிங்க. சிவராமனும் மகாவிஷ்ணும், கிருஷ்ணகிரி பள்ளி விவகாரம், அதுக்கப்புறம் சென்னையில் அசோக். இது நீங்க உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை. நீங்க இந்தியாவில் டெல்லி, கல்கட்டா, பம்பாய், அடுத்து சென்னை 140 கோடி பேருக்கு இது ஒரு பெரிய கேபிட்டல் சிட்டி. இங்க இருக்கிற போற ஐடி செக்டார் படிச்சவன் இருக்கான். பல பிரதமர்களை உருவாக்கிய பின்னணி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. கண்டிப்பா காமராஜரால் பல பிரதமர்கள் உருவாக்கப்பட்டார். நீங்க தமிழ்நாடு அரசியல எதை தீர்மானிக்குதோ அதான் இந்திய அரசியல். வாஜ்பாய் ஆட்சியை கவுத்தது ஜெயலலிதா, இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் இருக்கு. டெல்லி தலைவர்கள் பூரா ஜெயலலிதாட்ட ஆதரவு கடிதம் கேட்டு இங்க காத்து கிடந்ததெல்லாம் இந்தியா அறியும். இவ்வளவு அறிவு சார்ந்த மாநிலத்தில் அசோகனூர் பள்ளிக்கூடத்தில் கர்மா, முற்பிறவி, பாவம், புண்ணியம், சத்தியம், தர்மம் இருக்கிற பூரா தர்மம் பண்ணிட்டு போடான்னா அவன் வீட்டுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அவனுடைய பிரச்சாரம். வேலை செய், கூலி கேட்காத. எப்படி யார் சொல்லுவா? கார்பரேட் சொல்லுவான். கார்பரேட் திருடிட்டு போயிடுவான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, வேலையை செய், கூலி கேட்காது. இதுதான் கர்மா. இந்த மூட பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு இளைஞனான மகாவிஷ்ணுவை நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் கொண்டாடி இருக்குன்னா இதுக்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க இந்த சமூக அமைப்பு பிற்போக்குத்தனமாக போய் கொண்டிருக்கு. இந்த சமூகம் விழிப்படைந்த சமூகம் மீண்டும் வந்த பாதையிலே திரும்பி போயிட்டு இருக்கு. இது அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு இனிமேல் இப்போ சர்க்குலர் போயிருக்கு, பள்ளி கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தவிர இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை. எப்போ எல்லாம் உள்ள வந்து குதிரை ஓடி போன பிறகு குதிரை செட்டை பூட்டுறது, வெறுஞ்சட்டை பூட்டி என்ன பண்றது? குதிரை ஓடி போச்சியா? இல்லை, இதுவே பெரிய தோல்வி தானே ஐயா பள்ளி கல்வித்துறைக்கு. இல்லை, பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஜவஹர் நேசன் ஏன் வெளியே வந்தார்? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் உள்ள பூத்துறீங்க, இந்த பாட புத்தக கமிட்டிலாம் இருக்க மாட்டோம் தூக்கி போட்டு வந்தார். ஜவஹர் நேசன் இன்னைக்கு வரைக்கும் அதான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. சனாதன கொள்கைகளை பாட புத்தகத்தில் கொடுக்கணுங்கிறீங்க. நீங்கள் நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு? தமிழ்நாடு பாடணும் நிறுவன தலைவர் லியோனி, திண்டுக்கல் லியோனி போய் பார்த்துருக்காரு. பார்த்து இந்த கர்மா கிருமா, பாவம், புண்ணியம், முற்பரப்பு, பிற்பரப்பு, மூட்டை தூக்கரமாக செஞ்ச பாவம் எல்லாம் புத்தகத்தில் கொண்டு வரணும் இருக்காரு. அச்சில் கொண்டு வரணும், கருமாக்களை அச்சில் கொண்டு வரணும்னு இருக்காரு. யாரை போய் பார்த்துருக்காரு? லியோனிய அமைச்சரையும் பார்த்துருக்காரு. இது புத்தகத்தில் கொண்டு வாங்க, நான் சொல்லுகிற விஷயத்த புத்தகத்தில் கொண்டு வாங்கன்னு போய் பார்த்துருக்காரு. அப்போ அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு, லியோனியோடையும் போட்டோ எடுத்திருக்காரு. அப்போவே உஷாராக வேண்டாமா? ஏப்பா இதெல்லாம் இங்கே லாய்க்கு இல்லை, நாங்கள் பெரியார் கொள்கை, திராவிட மண், பெரியார் எதை சொன்னாரோ சமூக நீதி கொண்டு வந்த மண் இது. இந்தியாவுக்கு சமூக நீதியை, ரிசர்வேஷனை, மண்டல் கமிஷனை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது. இந்தியாவிலே முதல் சட்டக்கல்லூரி
அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இப்படி நீ ஓடி போயிடும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அமைச்சரும் சொல்லலை, லியோனையும் சொல்லலை. அப்போ இவர்கள் நம்ம சொன்னா கேட்பாங்க. எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம், எங்க வேண்டுமானாலும் பேசலாம். அப்போ அங்க திராவிட தோத்து போச்சு, திராவிட கொள்கை காலாவதி ஆகி போச்சு. எது நிக்குது அங்க? சனாதன கொள்கை நிக்குது. இப்படி குலத்தொழில சொல்றாருங்க அவரு. யாரு? மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? குலத்தொழில். நீங்க செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தைக்க போ, சவரக்காரன் பையன் சவரம் பண்ண போ, பானை செய்யறவன் பையன் பானை செய்ய போ. இதாயா தொழில் கல்வி? இதா புரட்சி? இந்த சமூகம் எவ்வளோ பெரிய மாறி இருக்கு. செருப்பு தைக்கிற பையன் கலெக்டர் ஆனது இல்லையா? மூட்டை தூக்குற பையன் ஐபிஎஸ் ஆனது இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் குரூப் எழுதி எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்காங்க. இப்போ மகாவிஷ்ணுனுடைய கூற்றுப்படி பார்த்தா செருப்பு தைக்க தான் போகணும், மூட்டை தூக்க தான் போகணும், சவரம் தான் போகணும், துணி துவைக்க தான் போகணும். அப்போது இது போன்ற நபர்களை இந்த அரசாங்கம் அனுமதித்தது அரசாங்கம் மூட நம்பிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. கண்டிப்பாயா இந்த மகாவிஷ்ணுடைய அடுத்த நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.